सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति। ब्रह्मसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुबाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। கேட்குறதா? 2 2 7 8 भिद्यते हृदयग्रन्थिः छिन्द्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे। இப்போ 8வது மந்திரத்தை ஆரம்பித்தோம். இப்போ ஞான பலத்தை சொல்கிறார். அப்போ இந்த 2வது முண்டகம் 2வது கண்டத்தில் பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக திரும்ப என்ன பண்ணுறது அப்படின்னாக்க ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லப்படுறது. நமக்கு இப்போ காது புளிச்சே போயிருக்கும். என்ன இது புளிக்கக்கூடிய விஷயமா? கண்டிப்பாக இல்லை, இல்லையா? அப்போ ஏன் திருப்பி சொல்லணும்? வியாவகாரிகமாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை திருப்பி சொன்னாலே கோபம் வந்துடும். என்ன வருதோ இல்லையோ கோபம் வந்துடும். இப்போது உபனிஷத் மேலே எப்படி கோபம் வரும்? புக்கை கிழிச்சு போட்டு ஓடி போடுற மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸும் நீங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்த்தேன்னா சில பேர் எழுதின்னு இருக்கா நோட்ஸு. என்ன பண்ணுவா தெரியுமோ? இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய்
இந்த கிளாஸை எழுதுவா. சரியா? அப்போ நீ எழுதும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா அதே தான் இங்கேயும் சொல்கிறது, இதே தான் அதையும் சொல்கிறது. நீங்கள் ரிஷிகேஷில் சப்போஸ் நீங்கள் வாழ்ந்தேன்னா ஆசிரமத்தில், அங்கே என்ன தெரியுமா பண்ணுவா? மெனு, டெய்லி மெனு என்ன தெரியுமா? சப்பாத்தி தால், அடுத்த வேலைக்கு தால் சப்பாத்தி, நெக்ஸ்ட் டே சப்பாத்தி தால், அடுத்த நாளைக்கு தால் சப்பாத்தி. அது மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மா. இது சும்மா சொல்லலை உபனிஷத், நம்ம மறந்து போயிடுவோம், அது ஒரு ஆஸ்பெக்டு. ஆனால் உண்மையான ரகசியம் அது இல்லை. அபியாசா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அபியாசம் அப்படின்னா ஒரு தாத்பரியத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு வேதத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சில ரூல்ஸ் இருக்கிறது, ஷட்லிங்கம் இருக்கிறது, 6 விதமான முறையை வைத்து இதுதான் வேதத்துடைய தாத்பரியம், தாத்பரிய நிரூபணம், வேதம் இதை தான் ஃபைனலாக சொல்ல வருது அப்படின்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு விதிமுறை இருக்கிறது நியாய சாஸ்திரத்தில், தர்க்க சாஸ்திரத்தில். சும்மா வேதம் இதுதான் சொல்கிறதுன்னு கிடையாது. அங்கே கூட நீ இந்த ரூல்ஸ் வச்சு நீயே செக் பண்ணி பாரு, நிரூபணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. அப்போது ஸ்ரவணத்துடைய ரிசல்ட்டு தாத்பரிய நிரூபணம், தாத்பரிய நிச்சயம். அப்போது அதில் முக்கியமாக என்ன சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எந்த சப்ஜெக்டில் கன்க்ளூட் ஆகிறது, திருப்பி 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 எது சொல்கிறது, இது 3 வச்சுக்கலாம். 6 இருக்குது, இதை 3 வச்சுக்கலாம். அபியாசகாங்கிறது ரெப்பிட்டிஷன், திருப்பி 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 சொல்கிறக்கூடியது. ஏன் அபியாசம் பண்ணணும் அப்படின்னா, இந்த அபியாச மூலியமாக இதுதான் தாத்பரியம் அப்படின்னு தெளிவடைகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்தியில் அப்படியே நாம சங்கீர்த்தனமே அப்படியே நம்மளை கூட்டின்னு போய் விட்டுடும், அப்படியே போய் சேர்ந்துடலாம். என்ன அபியாசம் பண்ணியிருக்கு பாரு வேதம், நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா, கர்ம காண்டத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா, யஜ்ஞத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. சொல்லிட்டு ப்ளவா அதிருடாக பரீட்சலோகான் கர்மச்சிதான், பேடு சொல்கிறது உபனிஷத்து. பேடு மறந்து போச்சா? பேடு மறக்காது, பேடு மறந்தவாலாம் பேடு. புரியுறதா? அப்போ கர்மத்துடைய தோஷத்தை தெரிஞ்சுக்கணும், பேடுன்னு தோஷத்தை சொல்லி இதான் ஞானம், அதுதான் மோட்சம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தான் மோட்சம். அப்போ ஜீவாத்மான்னு ஒன்று இருக்குது, பரமாத்மான்னு ஒன்று இருக்குது. இப்படி தானே புரியுறது நமக்கு ஈஸியாக கேட்கும்போது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், 2 ஒன்றா ஆகணும். கரெக்டாக, ரொம்ப ஈஸி இப்படி புரிஞ்சுக்கிறது. மெட்ராஸ் சென்னை 2 இடம் ஒன்றா எடுத்துப்போ, அப்படி சொல்லுவேன். மெட்ராஸ் சென்னைன்னு 2 இருந்து ஒன்றா எடுத்தா, இல்லை ஒரே விஷயத்த மெட்ராஸா சென்னையா சொல்கிறாளா? இல்லையா? அப்போது மெட்ராஸு சொன்னாலும் சென்னை சொன்னாலும் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறது. கரெக்டா? இதற்கு பேர் சாமானாதிகரண்யம். மகா வாக்கியத்தோடைய அடிப்படை பேசிக் விஷயம் என்ன? சாமானாதிகரண்யம். மெட்ராஸு சென்னை போல 2 வார்த்தைகள் சொற்கள் இருந்தாலும் சொல்றக்கூடியது, குறிப்பிடக்கூடிய வஸ்து ஒன்று தான். ஒரே வஸ்துவை தான் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி இந்த 2 சொல்லும் வேற வேற விஷயத்தை குறிக்கலை, ஒன்று தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? இப்போ ஜீவா பர அப்படிங்கிற விஷயத்தை பாகத்தியாகம் பண்ணி ஆத்மா, ஏக ஆத்மா, அதுதான் பிரம்மன். இந்த பிரம்மன் எங்கே கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளாக ஒரு மந்திரமும் என்ன சொல்கிறது இங்கே அழகா, அந்த பிரம்மன், அந்த பரமாத்மா எல்லாம் வியாபித்து இருக்கக்கூடிய, இதிலிருந்து இந்த மொத்த ஜகத்தும் தோன்றி இருக்கிறதோ, எது இந்த மொத்த ஜகத்தாக தோன்றி இருக்கிறதோ,
எது தேசத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டதோ அது எங்கே இருக்கிறது? யோ வேத நிஹிதம் குஹாயாம். வேத தெரிஞ்சுக்கோ எங்கே இருக்கிறது? உன்னுடைய மனசுடைய குகையில் சாட்சி சைத்தன்ய ரூபேன சதா பாதி சதா அஸ்தி. சதா சதான என்ன அர்த்தம் இல்லையா? சதா அப்படின்னா சில பேர் சதா அப்படின்னு வச்சிருப்பா. கோவத்தில் சில பேர் அதை வேற மாதிரி கூப்பிடுவா, தாவா டான்னு ஆக்கிடுவா. என்னடா சதா டே சடா அப்படின்னு கூப்பிடுவா. புரியுறதா? சதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா காலத்திலையும் எல்லா அவஸ்தையிலையும் எண்ணங்கள் இருந்தாலும் இல்லைனாலும், மனம் இருந்தாலும் இல்லைனாலும், புரியுறதா? சரீரம் இருந்தாலும் இல்லைனாலும் எது சதா பாதி. புரியுறதா? அந்த சைத்தன்யமாக தான் இருக்கிறது. அப்போ நான் எப்போ நான் இல்லை நீங்கள் சொல்லுங்கோ. நான் எப்போ இல்லை? நான் இருக்கு இல்லையா, அது எப்போ இல்லை யோசிச்சு பார்த்துருக்கேலா? இந்த விஷயம் நான் எப்போ இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேலோ? எப்போவுமே சொல்ல முடியாது. நீங்கள் டெத்தோடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா, ஒரு மரணத்துடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா, டெய்லி மரணம் ஆகிறது கரெக்டா? டெய்லி நித்திய பிரளயம், நித்திய பிரளயம். அந்த நேரத்தில் இந்த உலகம் கிடையாது, உங்கள் மனசு கிடையாது, உங்கள் எண்ணம் கிடையாது. ஆனால் திரும்பி எழுந்துட்டதுனால நான் தூங்கினேன், நான் இருந்தேன்னு தான் அங்கே கன்க்ளூட் பண்ணுறேன். நான் இல்லாமல் போகிறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இருக்கவே முடியாது. அப்படி எனக்கு எதுவும் அனுபவத்தில் இல்லைங்கிற அனுபவத்தை வேணால் ரிப்போர்ட் பண்ணலாமே தவிர நான் இல்லாமையே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இம்பாசிபிள். சதாபாதி, நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன். புரியுறதா? அதுதான் நீங்கள் சொல்கிறது. அந்த அறிவோடைய விஷயம் என்னது இல்லையா? என்னது? பித்யதே ஹிருதய கிரந்திஹி. இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? சர்வஜ்ஞ சர்வவித் ஏஷ மகிமா புவி. எந்த பரமேஸ்வரன், எந்த பரமாத்மா இந்த சர்வ ஜகத்தாகவும் தோன்றியிருக்கிறார்களோ, எல்லா விதமான சேத்தன அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய நிமித்த உபாதான காரணமாக தோன்றியிருக்கின்றாரோ, எல்லா விதமான ஃபங்க்ஷன் செயல்பாடு எல்லாமாகவும் தோன்றியிருக்காரோ, அவர் எப்படி? திவ்யே பிரம்மபுரே ஹேஷா மனோமய பிராண ஷரீர நேதா பிரதிஷ்டிதா. புரியுறதா? ஒரு ஜீவனுடைய ஹிருதய குகையில் எப்படி கர்ப்பகிரகத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பகவானை பிரதிஷ்டை பண்ணி அந்த பகவத் ஸ்வரூபமாக பரமாத்மா கர்ப்பகிரகத்தில் குடியிருக்கிறார் போல, அந்த பரமேஸ்வரன் எல்லாம் வல்ல ஈஸ்வரன் ஹிருதய குகையில் சாட்சி சைத்தன்ய ரூபமாக சதாபாதி. புரியுறதா? அப்போ நமஸ்காரம். ஹாய், ஹே ஹே, ஹவ் ஆர் யூ? நமஸ்காரம். நமஸ்காரம்னு ஒரு வார்த்தை நீங்கள் உணர்ந்து சொன்னேன்னா அங்கே என்ன ஞாபகம் வரும்? எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம்? ஒருத்தர் இப்படி பண்ணார் நமஸ்காரம், என்ன நியாயமா? அது பர்பஸ் என்ன? இப்படி பண்ணுறது ஸ்டைலு. இங்கே வச்சுக்கிறோம் நமஸ்காரம். புரியுறதா? ஹிருதய குகை எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? காது ஓட்டை தான் இருக்குங்க. ஹிருதய குகை இங்கே இருக்குது. ஹிருதய குகை நிகிதம் பிரதிஷ்டிதா மனோமய சைத்தன்ய ரூபேன. இந்த அறிவோடு நீ நமஸ்காரம் பண்ணினா யாரையாவது பார்க்கும்போது வணங்கும்போது என்ன ஞாபகம் வரும்? ஈஸ்வரன் ஞாபகம் வரும். அந்த ஈஸ்வரன் எப்படி ஞாபகம் வரும்? நானா ஞாபகம் வரும். ஒரு ஞானியுடைய மனோபாவம் இது. புரியுறதா? அது ஃபஸ்ட்டு ஆக்ஷன். நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரம் பண்ண, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரம் பண்ண, இப்படி சொல்லி கூட இப்படி பண்ண, குழந்தை கூட பண்ணோம், இப்படி பண்ணும், குட்டி கை வச்சுன்னு எப்படி பண்ணும், இப்படி பண்ணும். புரியுறதா? அப்போ ஹிருதய குஹா பிரதிஷ்டிதா. இங்கே இருக்கிறதுப்பா பரமேஸ்வரன் இல்லையா? இங்கே வெளியில் எதுக்கு தேடணும்? அதை தெரிந்து கொண்டவன், அதை பார்த்தவன். பரிபஷ்யந்தி, யார் பார்க்கின்றான்? ஞானி பார்க்கின்றான்.
இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை குரு வேதாந்த வாக்கியங்கள் மூலியமாக என்ன சொல்கிறபடி எல்லாம் கேட்டு சொல்கிறபடி எல்லாம் படித்து எல்லா கஷ்டத்தையும் பட்டு அப்படியே படித்து முடித்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் அமிர்தனாகினான். அவன் ஆனந்தத்தை தேடி போல தானே ஆனந்தம்னு உணர்கிறான். என்ன ஆனந்தம்? பூர்ணஹா. நான் எப்படிப்பட்டவன்? பரிபூர்ணன். இது அதோடைய ட்ரெய்லர், அதோடைய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். அப்பா, போன கேம்ப்ல என்ன சொன்னேன்? அப்படி ஃபுல்லா இருக்கு சொன்னேன் இல்லையா? அது ஸ்தூலமா உங்களுடைய வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அப்ப நான் ஒரு லட்டு கொடுத்தேன்னா வேண்டாம் அப்படி சொல்லுவேன். அப்போ ஸ்தூலமா என்ன ஆகிறது? சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ். அப்போ நானுங்கிறதுக்கு நான் ஃபுல், வெளியில போய் நான் ஃபுல்லுன்னு சொன்னா வேற மாதிரி, இங்க அறிவில் நான் ஃபுல் சொன்னா பூர்ணா, அது ஆனந்தா இல்லையா? அதனால அமிர்தா. தேசத்திற்கும் காலத்திற்கும் நான் உட்பட்டவன் அல்ல. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிறது? இதை புரிந்து கொண்டவன் அந்த தீரன் வித்யதே ஹிருதய கிரந்திஹி. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சு, எந்த ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் சச்சிதானந்த ரூபமாக ஒளிர்கின்றானோ, அல்லது சச்சிதானந்த ரூபம் சாட்சியாக எந்த ஹிருதயத்தில் நான் என்று சதா ஒளிர் கொண்டிருக்கிறதோ, அந்த ஹிருதயத்தில் அது நான் என்று தெரியாமல் நான் அப்படிங்கிறதுக்கு வேற ஏதோ மனசாகவும் சரீரவாகவும் எண்ணுவது கிரந்திஹி. முடிச்சுன்னா என்ன இருக்கணும்? பேசிக்கா 2 விஷயம் இருக்கணும். 2 விஷயத்தை தான் முடிவு ஒரு நூலில் 2 முனையை தான் முடிச்சு போட முடியும். முடிச்சு போட்ட என்ன ஆகும்? அந்த 2 முனை ஒன்றாக ஆயிடும். இங்க என்ன முடிச்சாக இருக்கிறது? ஆத்மா அனாத்மாவாகவும் அனாத்மா ஆத்மாவாகவும். நாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? சரீரம் மனசு. அனாத்மா தான் நான் இருக்கிறது. புரியுறதா? ஆத்ம அனாத்மா கன்ஃபியூஷன், ஆத்ம அனாத்மா மிக்சிங், இப்படி எல்லாம் சொல்லலாம் வார்த்தை. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்? அஜ்ஞான அத்தியாசா அவித்யாரூபேன கிரந்திஹி. புரியுறது இல்லையா? அந்த வித்யதே, இது அறுக்கப்படும். தட்சிணாமூர்த்திக்கு என்ன பேரு? ஹார்த கிரந்தி விமோச்சகா. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிரந்தியை நீக்கக்கூடியவனே. எப்போ? ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நம. அந்த தட்சிணாமூர்த்தி இப்படிப்பட்டவராக நானாக விளங்கும் போது ஹிருதய கிரந்தியானது நீக்கப்படுகிறது. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்சாரம் உண்மையா பொய்யா? சம்சாரம் எப்படிப்பட்டது? உண்மையும்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. மித்யா சம்சாரா. அந்த மித்யா சம்சாரம் ஏன்? நான் உண்மையாகவே நான் நினைக்கிறது நான் இல்லை, ஆனால் நான் இப்படி தான் நினச்சி வச்சுங்கிறதுனால நினப்பு தப்பாக இருக்கிறதுனால அந்த தவறான இணைப்பை நீக்கிறோம். எது உண்மையோ அதை எக்காலத்திற்கும் நீக்க முடியாது. எது உண்மை போல் தோற்றமளித்து பாடுபடுத்துகிறதோ அதை மட்டும் நீக்க முடியும். குட் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். என்னது? உன்னுடைய சம்சாரத்தை நீக்க முடியும். ஏனால் அது உண்மை அல்ல. பொய்யா இல்லையானா இருக்கிறது, பாடுபடுத்துறதே என்ன? கரெக்டா? தேர்ஃபோர் மித்யா சம்சார நாசா அவித்யா நாசா. புரியுறதா? ஞான பிராப்தி வித்யதே ஹிருதய கிரந்தி. அந்த முடிச்ச அறுக்கப்படுகிறது. எப்போ? சிந்தியந்தே சர்வ சம்சயாக. எல்லா விதமான சந்தேகங்கள், தப்பான அறிவுகள் நீக்க வேண்டும். நான் ஜீவன், ஜகத்துனா என்ன, ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிற தவறான கருத்தை நீக்க வேண்டும். அல்லது தெளிவான கருத்து இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது. புரியுறதா? நான் சொன்னாலும் பிரம்மன்,
ஜகத் சொன்னாலும் பிரம்மன், ஈஸ்வரன் சொன்னாலும் பிரம்மன். இப்படி கிளியராக இருக்கணும், கிளாரிட்டியோட இருக்கணும். புரியுறதா? அப்போ அதனால என்ன, குரு சிஷ்ய சம்வாதம் அத்தியந்தமான முக்கியமான விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சும்மா வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் கேட்டுட்டு எல்லாம் வரவே வராமல் ஆன்லைன்லேயே கேட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னா கேரண்டி, பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி, நீ சம்வாதம் பண்ணாமல் டவுட்லாம் கேட்காம பண்ணினேன்னா உன்னுடைய சம்சாரத்துக்கு நான் கேரண்டி. என்ன, அப்படியே கண்டினியூ ஆகும். மோக்ஷம் ந லப்யதே, ஏன் சித்தியதே சர்வ சம்சயா, கொஞ்சம் கூட டவுட்லெஸ் ஞானம். நிறைய கேட்டுடலாம், 20 வருஷம் கூட கேட்கலாம், எல்லாமே கிளியராக இருக்குது. ஆனா என்ன அர்த்தம்? டவுட்டு, இன்னும் கிளைம் பண்ண முடியல, ஞான நிஷ்டை ஆகலை, மனனம் ஏற்படவே இல்லை. மனனத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு சந்தேகத்தையும் நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம். எதுக்காக? அறுத்து எரியறதுக்காக. அப்போ சந்தேகம் வந்தப்போனும் அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயோ சந்தேகம் வந்தால் எப்படி கேட்கறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். யாருக்கு? அப்படிப்பட்ட ஞானம் பிரயோஜனப்படாது, யூஸ்லெஸ். தேர்ஃபோர் சந்தேகங்கள் வர 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 சந்தேகம் இருக்குன்னு அதை ப்ராப்பராக நம்ம அணுகி அதை எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கணும். யாரு கூட போராடணும்னு புரியுறதா? ஃபேமிலி கூட இல்லை, உலகத்து கூட இல்லை, நம்மளோட ஓன் சம்ஸ்காரத்தில், நம்மளோட ஓன் தப்பான மிஸ்கன்செப்ஷன் கூட போராடணும் இல்லையா? எப்போ சந்தேகம் நிவர்த்தி ஆகும்? எப்போ ஞானம் தெளிவாக ஆகிறதோ. ரெண்டும் ஒரு சைடு, ஒரே 2 சைடு கூட சொல்லுவா. ஒரே விஷயம், சந்தேகம் நிவர்த்தி ஆக ஆக கிளாரிட்டி வரும், கிளாரிட்டி ஆக ஆக சந்தேகம். இந்த கிளாஸ் ரொம்ப கிளியராக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப கிளியராக கேட்குறது. என்ன ஆகிறது? நீங்கள் ரொம்ப நன்னா எடுக்கிறீங்க, தேங்க்யூ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு. நான் அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது, அதை தான் அப்படி ரிப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் சூப்பராக எடுக்கிறீங்க, இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு கிளியராக இருக்கிறது, எனக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கிறது, எனக்கு கிளியரிட்டி இருக்கிறது. இப்போ எங்கே என்ன விஷயம் சொல்கிறதுன்னு எனக்கு புரியுறது, எங்கே ஏன் இதை சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன். இப்போ நானுங்கிறதுக்கு என்ன கிளாரிட்டி இருக்கிறது, ஜகத்துனா இப்படி இருக்கிறது. இது ஆக 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 ஓ ஓ ஓ ஓ ஓ, இந்த ஓ எப்போ ஓ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுறதா? இதுதான் ஒரு முடிச்சா உட்கிறது, ஒரு முடிச்சும் ஒரு ஜென்மாவாக இருக்கிறது. அந்த டவுட் இருந்ததுன்னா அடுத்த ஜென்மா கண்டினியூ. அப்போ எல்லா டவுட்டும் நிவர்த்தி ஆயிடுத்துனாக்க என்ன ஆகும்? அகம் சத்தியம் சர்வம் அந்நியது மித்யா. இருப்பது நான் மட்டுமே, நான் தான் சத்தியம், சைத்தன்யம். தேச காலத்திற்கு இல்லையா உட்படாதவன். நான் அப்பாற்பட்டதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கும் தயங்குறேன். ஏன்னா அப்பாற்பட்டதுன்னு எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்ருவோம் இல்லையா? தேச கால அபரிச்சின்னம். அதனால என்ன ஆகும் அப்படி சொன்னால், க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி, எல்லா விதமான கர்மம் அழிந்து போயிடும். க்ஷீயந்தே அனாக்னிதக்த கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுன. எங்கே வந்தது இது? அர்ஜுனா வருது, ஈஸி. ஞானத்துடைய அக்னியில் எல்லா விதமான கர்மம் பொசுக்கப்படும், எரிக்கப்படும். என்ன கர்மம் இருக்கிறது? எல்லா விதம்னா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, 3 இருக்கா இல்லையா? இப்போ ஏன் இந்த கர்மா இருக்கிறது? ஏன்னா நான் கர்த்தா, நான் போக்தா அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுனால நான் எப்படிப்பட்டவன்? பிரம்ம சைத்தன்யம், அகர்த்தா அபோக்தா. இந்த வார்த்தை பரிச்சயமா இருக்குல்ல, நான் விளக்கம் சொல்ல வேண்டாமே? கரெக்டா? இப்போ சஞ்சித கர்மா நான் ஆத்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா, நான் எதை செய்தாலும் செய்யாத சைத்தன்ய வஸ்து அகம். செய்கின்றது எது? மனசு புத்தி. செயல்படுகின்றது இந்திரியம் பாடி.
புரியுறதா? தேர்ஃபோர் இதை ஞானம் இதுதான் நான் தெளிவாக எடுத்துனாக்க சஞ்சிதம் ஜென்மாந்திரமாக ஏற்பட்டிருக்கிற அக்யூமுலேட்டட் கர்மா டமால்னு வெடிச்சிடும். ஆட்டம் பாம் மாதிரி, ஹைப்பர் சானிக் சூப்பர் சானிக் மிசைல் விடுறான் இல்லையா, அது மாதிரி வெடிக்கும், முடிஞ்சு போயிடும். பிராரப்த கர்மா எப்படி இருக்கும்? அது அனுபவம் கொடுத்துட்டே இருக்கும், துவைத்த அனுபவம் ஏற்படும். புரியுறதா? இந்த உலகம் இருக்கும், எதிர்க்க இருக்கிறவா இருப்பா, அவ கத்தின்ண்டே இருப்பா இல்லையா, அவ திட்டின்ண்டே இருப்பா, அவ மூடு மாறிண்டே இருக்கும், படுத்தின்ண்டே இருப்பா, அது கண்டினியூ ஆகும். என்ன பண்ணணும்? எப்படி இருக்கும்? ஒருத்தன் போய் ஒரு வயரை அப்படியே லைட் இருக்கிற வயரை அப்படியே தொட்டுட்டானா, ஷாக்கே அடிக்கலையா? ஏன்? கரண்ட் இல்லைன்னு சொல்கிறா, கரண்ட்லாம் இருக்க, லைட் எரியறது சொன்னேன், அதனால தான். இன்சுலேட்டட், இன்சுலேஷன் இருக்கு மேலே, புரியுறதா? அப்போது இந்த பிராரப்த அனுபவம் தொடர்ந்தாலும் இந்த சரீரம் இருக்கிற மட்டும் தொடரும். அந்த பிராரப்த அனுபவத்துக்கும் எனக்கு என்ன நடுவில்? ஞானம்ங்கிற இன்சுலேஷன். ஏன்? அகம் அசங்கா சொல்ல போகிறார் பின்னாடி ஸ்லோகத்தில். என்ன, எதையும் டச் பண்ண முடியாது யூசி, எந்தனாலையும் நான் பாதிக்கப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட நேச்சர் என்னுடையது. தேர்ஃபோர் பிராரப்த அனுபவம் அஸ்தி. பிராரப்த கர்மத்தினால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எனக்கு, அன்அஃபெக்டட். என்ன நடந்தாலும் நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். மைண்டு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. எவ்வளோ நேரம்? எஃப்ஐஆர் ஞாபகம் இருக்கா? எஃப்ஐஆர் ஹோம்ஒர்க்கு, இதுக்கும் அதுக்கும் எப்படி சம்மந்தப்பட்டது? நீங்கள் யோசிச்சு நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. பிராரப்த அனுபவத்தில் எஃப்ஐஆர் எப்படி இருக்கும்? குறைஞ்சுட்டே வரும். எப்போ? சிரவண மனன நிதித்தியாசன பிரதானமாக வாழ்க்கையை வாழறதுனால. புரியுறதா? இங்கே என்ன சொல்கிறது? முழுசாக முடிச்ச நிஷ்டையான ஞானிக்கு மனசு எப்படி இருக்கும்? இப்படியே இருக்கும். அவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே சிரிச்சுட்டே இருப்பாரா? வெளியில் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சாதாரணமாக இருப்பார். உங்க கூட வருவார், உங்க கூட அழுவார், உங்க கூட எல்லாம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். உள்ளுக்குள்ள சாந்தா உபரமஹா. புரியுறதா? அப்போ அப்புறம் என்ன? ஆகாமி கர்மா. புரியுறதா? ஆகாமி கர்மா என்ன? உங்களுக்கு எல்லாமே தெரியும், இங்கே சொல்லவே கூடாது நான் இல்லையா. இப்பொழுது பண்ணுறக்கூடிய கர்மா. ஞானிக்கு எந்த கர்மாவும் கிடையாது. ஏன்? ஞானி யாரு? பிரம்ம ஆத்மா. உலக திருஷ்டியில் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கர்மா எப்படிப்பட்டது? தத்துவபோதம் ஞாபகம் இருக்கா? அவர் செய்கின்ற கர்மா, சப்போஸ் புண்ணிய காரியம், அவருக்கு புண்ணியம் பண்ணினோமே ஆனால், புண்ணியம் செஞ்சார்னா அது லோகத்துக்கு போகும். சப்போஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாப்பமெல்லாம் யார் ஞானியை தூஷிக்கிறாளோ அவளுக்கு வந்து சேர்ந்துரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. புரியுறதா? அதனால ஞானியை வணங்கு, துதி பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தேவையில்லை அந்த புண்ணியம், நம்ம லம்பை கடிச்சு வாங்கிக்கலாம், அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கலாம். சர்வ கர்மாணி க்ஷீயந்தே அஸ்ய கர்மானா. அப்படிப்பட்ட ஞான பலன் யாருக்கு? தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின் திருஷ்டே, திருஷ்டேன்னா இந்த இந்த கண்ணோட்டம், இந்த ஞானம், இதை யார் பார்த்தவனோ? பராவரே. பரஞ்ச அவரஞ்ச. எது பரம் அபரம் இல்லையா? எது காரணம், எது காரியம்? எந்த பிரம்மன் இல்லையா காரணமாகவும் காரியமாகவும் விளங்குகிறதோ இல்லையா, பிரம்மன் தான் இது எல்லாமாகவும் விளங்கி இருக்கிறது. காரண காரியம். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? காரண காரியம். இந்த பூமி, பூமிக்கு காரணம் எது? ஜலம். இப்போ ஜலம் காரணமான ஜலம் காரியம் எதற்கு? அக்னிக்கு காரியம். அக்னி என்னது? காரணம். அக்னி என்னது? வாயுக்கு காரியம்.
காரண காரியம் புரியுறதா? பிரம்மன் எப்படி இருக்கிறது? காரணமாகவும் காரியமாக, அல்லது என்னது எல்லாமாக அதுதான் இருக்குன்னு எவன் பார்த்தவனோ இல்லையா? ஜலந்தான் சமுத்திரமாக இருக்கிறது, ஜலந்தான் ஆவியாக இருக்கிறது இல்லையா? ஜலத்துக்கு முதல்ல மேகம், மேகத்தில் எப்படி இருக்கிறது? ஜலம் ஆவியாக இருக்கிறது, வேப்பராக இருக்கிறது. கரெக்டா? மாய்ஸ்டர் சொல்லுவோம். அதே ஜலம் காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறது. கரெக்டா? அப்போ இந்த சர்வம் எப்படி இருக்கிறது? அவ்யக்தம் வியக்தம், அவ்யக்தமாகவும் வியக்தமாகவும் பரபிரம்ம வஸ்துதான் இருக்கிறதுன்னு பார்த்தவன் என்ன பார்த்தவன்? நானாக பார்த்தவன். நான் தான் அந்த பிரம்மன், நான் தான் சர்வமாக இருக்கின்றேன். அபரோக்ஷ ஞானம், நானே எல்லாம். என்ன திருஷ்டியில? உபாதி திருஷ்டியில இல்லை, தாத்பரிய திருஷ்டியில். எசென்ஷியலின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இன் எசன்ஸ் இது எது சத்து சித்து, அந்த எசன்ஸில் இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபர்தரா என்ன? 9வது மந்திரம். ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி தத்யத் ஆத்மவிதோ விதுஹு. எக்ஸலண்ட். அப்போ 8 மந்திரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது? கடைசி 3 மந்திரத்தில் என்ன சொன்னேங்கிற கன்க்ளூஷனை சொல்கிறது. புரியுறதா? உபக்கிரம இன்ட்ரடக்ஷன், உபசம்ஹார கன்க்ளூஷன், நிகமனம் கன்க்ளூஷன். இந்த செக்ஷனை கன்க்ளூட் பண்ணுறது. புரியுறதா இல்லையா? என்ன கன்க்ளூட் பண்ணுறது? ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி தத்யத் ஆத்மவிதோ விதுஹு. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை தான் கன்க்ளூட் பண்ணணும். தேர்ஃபோர் என்ன பண்ணுறது? பரமாத்மா எப்படிப்பட்டவன்? விரஜம். விரஜம்னா என்ன? வி ரஜம். ரஜம்னா ரஜஸை குறிக்கிறது, ரஜம்னா மலத்தை குறிக்கிறது. மல ரஹிதா. வி எப்போ வருதோ ஜென்ரலாக ஒரு அர்த்தம் என்னன்னா மலத்திலிருந்து விடுபட்டது. வி விடுபட்டது. கரெக்டாக இருக்குல்ல தமிழ்? அதுவும் ஃப்ரீ ஃப்ரம் மலம். ரஜம்னா மலம். எப்படிப்பட்ட மலம் இல்லையா? என்ன மலம் இங்கே? எது ஹையஸ்ட் மலம்? அஜ்ஞானஹா. அஜ்ஞானத்துடைய விளைவுதான் அபூர்ணம், அபூர்ணத்துடைய விளைவுதான் காமம். காமத்து பின்னாடி ஓடுகிறாள்னா என்ன அர்த்தம்? அபூர்ண அஜ்ஞானம். புரியுறதா? அப்போ விரஜம் அப்படின்னா பிரம்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது இல்லையா? மாயாவிலிருந்து விடுபட்டது, அவித்யா காம கர்மத்திலிருந்து விடுபட்டது. விடுபட்டதுன்னா இல்லையா? திரிகுண ரஹிதா. மாயா எப்படிப்பட்டது? திரிகுண சஹிதா. விரஜம் நிஷ்கலம். கலம்னா கலானா என்ன? கலானா அங்கம், உறுப்பு, அவயவம், பார்ட். அங்கம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பார்ட்டு. நிஷ்கலம் அப்படின்னா பார்ட்லெஸ், நிரவயவம். எங்கே சொல்கிறது அப்படின்னா அம்ஷி அம்சபாவகான்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது, ஒரு தர்சனம் இருக்கிறது. அந்த தர்சனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பாரு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்லாம் இல்லை. என்னது அங்கே? நம்ம எல்லாம் பரமாத்மாவுடைய அம்சம், அல்லது பரமாத்மாவுடைய அம்சம் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிறது. புரியுறதா? அப்போ நான் இருக்கேன், பரமாத்மாவுடைய அம்சம் இருக்கிறது, துவைத்தமே இருக்கிறது. துவைத்தம் 2 இருந்ததுன்னா என்ன ஆகும்? பயம் ஏற்படும், சம்சாரம் ஏற்படும். ஏன்னா ஒன்று இருக்கிறதுனா அது இன்னொன்னுத்துக்கு லிமிட்டட், இன்னொன்னுத்துக்கு நான் லிமிட்டட். எங்கே லிமிட்டேஷன் இருக்கோ அங்கே என்ன ஆகும்? அங்கே எல்லா அபூர்ணம் இருக்கும், காமம் இருக்கும், கர்மா இருக்கும், எல்லா சம்சாரமும் இருக்கும். புரியுறதா? ஆனால் என்ன தாத்பரியம்? பூர்ணமதா பூர்ணமிதம்.
அப்போ நிஷ்கலஹா சொன்னால் அவயவமற்றது. புரியுறதா? ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அங்கம் இல்லை இல்லையா, அங்கேருந்து ஒன்று உற்பத்தி ஆனதில்லை. ஜீவாத்மாவே பரமாத்மா. வேவ நன்னா எழுத்துன்னு பெற்று கொட்டையாக எழுதிக்கணும், ஒரு பேஜ் முழுக்க வேன்னு எழுதணும். ஜீவாத்மாவே பரமாத்மா. அப்போ பரமாத்மா பரமாத்மாவே ஜீவாத்மா. நிஷ்கலம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நிறைய தர்ஷனம் ஃபிலாசபி இப்படி இருக்குது, அதை கண்டனம் பண்ணி அதை நிராகரணம் பண்ணுறதுக்காக, ஏன்னா வேதத்துடைய கன்க்ளூஷன் அது இல்லாததுனால நிராகரணம் பண்ணுறோம். அவள் எனக்கு பிடிக்காம இல்லை. புரியுறதா? தேர்ஃபோர் அம்ஷி அம்ஷா கிடையாது, நோ அம்ஷா, இருக்கிறது ஒன்று தான் இல்லையா, அதுதான் சைத்தன்யம். தேர்ஃபோர் அப்புறம் என்ன? பிரம்ம. பிரம்மனே ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. பிரம்மங்கிற அர்த்தம் என்னது இல்லையா? லிமிட்லெஸ். புரியுறதா? சஜாத்தீய விஜாத்தீய ஸ்வகத பேதரஹிதா. எங்கே கேட்டிருக்கோம்? அது எங்கேயோ கேட்டிருக்கோம், ஹோம்ஒர்க்கு தான், நான் சொல்ல மாட்டேனே. தது சுப்ரம். சுப்ரம் சுப்ரம் அப்படின்னா சுத்தம். இப்போ தானே மலை இல்லைன்னு சொன்னோம். பியூட்டிஃபுல் உபனிஷத்து. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ மலத்திலேருந்து விடுபட்டதுன்னா ஃப்யூச்சரில் மலமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கே. இப்போ நாங்கள் நன்னா தொடச்சி வச்சுட்டேன், நாளைக்கு வந்து பார்த்தேன்னா நேற்றுக்கு தான் தொடச்சி போனேன், அதுக்குள்ளே யார் அழுக்கு பண்ணான்னு தெரியல, கோவம் வரும். யாரும் அழுக்கு பண்ண வேண்டாம், அதுவே அழுக்கு ஆகிடும். ஏன்னா அதோடைய நேச்சர் அது. நான் நேற்றுக்கு தான் நான் தொடச்சேன், அதுக்குள்ளே எப்படி அழுக்காச்சு, யாரா பண்ணது? இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அதுக்குள்ளே எப்படி அழுக்காச்சு அந்த கேள்வியோடு நிறுத்திக்கலாம். அதுக்கு பதில் இருக்கு. யார் அழுக்கு பண்ணா அதுக்கு அங்கே வந்து சம்சாரம். புரியுறதா? அழுக்கு ஆகிடும். அது இங்கே எப்படியே வச்சு பேர் அழுக்காயிடும். சார் இப்படியே வச்சுருங்க, நன்னா தொடச்சிட்டு போங்க, காத்தால வந்து பாருங்க அப்படின்னு இழிக்கும். அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால என்ன? தது சுப்ரம் பிரம்ம சதா சுத்தா. அப்பனா என்ன அர்த்தம்? எந்த விதமான குணம், எந்த விதமான விஷயமும் அதை சீண்ட முடியாது. புரியுறதா? அசங்கா. அசங்கா ஆகாஷவத். ஆகாசத்தை நல்லா கிளீன் பண்ணுங்க பார்க்கலாம், முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது எப்படிப்பட்டது இல்லையா? அசங்கா. புரியுறதா? நிஷ்கலம். அதுக்கப்புறம் எப்படி? இத்தனை நேரம் சொல்லிட்டாரா? ஜோதிஷாம் ஜோதிஹி. ஜோதிஷாம் ஜோதிஹி. அந்த அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? ஜோதியாக இருக்கிறது. ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருக்கிறது. சபரிமலையில் மகர சங்கராந்தி அன்னைக்கு நீங்கள் எந்த ஜோதியை பார்க்க சொல்கிறா? அப்படி போய் அங்கே லைட்டை பார்த்துட்டு வர்றது இல்லை. அந்த ஜோதியை பார்க்குறதுடைய தாத்பரியம் என்ன? 18 படி ஏறு, தத்துவமசி பாரு, ஜோதியை பாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜோதி ஸ்வரூபம் நீ என்று புரிஞ்சுக்கோப்பா. எப்படி? தத்துவமசி விசாரேன. 12 படி எப்படி குறிக்கிறது? எதை குறிக்கிறது? எல்லா விதமான பண்புகள், எல்லா விதமான தர்ம அனுஷ்டானங்கள், கர்ம யோகம், உபாசன யோகம், சிரவணம், அதுக்கு முன்னாடி குரு பிராப்திகி, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுக்கு நடுவில் எல்லா கேம்பும் அந்த 18 பண்டிகையில் போட்டுக்கோங்க. புரியுறத? ஜோதி காட்டுறது, எல்லாரும் போய் பார்க்கறது கரெக்டு. ஆனால் ஏன் பண்ண சொல்கிறான்னு யாராவது ஒருத்தர் கேட்பா. அப்படி ஒருத்தர் கேட்கற வந்து இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கார். போன மாதம் கூட சபரிமலை போயிட்டு வந்திருக்கார். புரியுதா? சபரிமலை போயிட்டு வந்து எஞ்சி என்ன பண்ண. சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ரொம்ப பிஸியாக இருக்கும் சொல்லிட்டு ஜோதிக்கு போக மாட்டான், ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் அதோடைய தாத்பரியம் இது. ஏன்னா ஜோதிக்கெல்லாம் ஜோதி. எந்த ஜோதி? ஜோதிக்கெல்லாம் ஜோதி இல்லையா? அப்போ எதெல்லாம் ஜோதியாக இருக்கிறது அப்படியா? எதனால்? லைட் ஆஃப் ஆல் லைட். எது லைட்டாக இருக்குன்னா, எது வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறதோ. என்ன விஷயம்? சப்தம் கேட்கறதா? கேட்கறது. ரூபம் தெரியறதா? தெரியறது. ஸ்பரிஷ ரச்ச கந்தம் இதெல்லாம் எதனால் வெளிப்படுகிறது? கரெக்டா? புரியுது இல்லையா? அப்போது என்னுடைய இந்திரியங்கள், புலன் இருக்கிறது. காதுக்கு காதுக்கான இந்திரியம் இருக்கிறது.
காது இருந்தும் கேட்காம இருக்கும். புரியுதா? காது கேட்கக்கூடிய சக்தி சப்தத்தை ஒளிர்ப்பிக்கிறது. கரெக்டா? அதே போல கண்ணு பார்க்கக்கூடிய சக்தி ரூபத்தை ஒளிர்ப்பிக்கிறது. அப்போ கண்ணு லைட்டா இருக்கிறது, காது லைட்டா இருக்கிறது, நாக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி சாப்பிட்ட உட்காந்தோடனே மாமி பயந்துன்னு உட்காந்துட்டு இருப்பா. அப்படி இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ, 40 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, டெய்லி இப்படியே பாப்பா இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ. ஆனா அவரு 40 வருஷமா விதவிதமா சொல்லுவார். பயங்கர டேலண்டட் அவர். என்ன சொல்ல போறாரோ, ஏன் நாக்கு டக்குன்னு சொல்லுவேன். என்னது இன்னைக்கு டென்ஷனா பண்ணியா, அதுவா பண்ணியா, இன்னைக்கு அதை போடலை, நான் ஏலக்காவை இடிச்சு போடுன்னு சொன்னேனா. இந்த அளவுக்கு மாமியோட எக்ஸ்பர்ட் இவர். மைன்யூட் டேஸ்ட்டை கண்டுபிடிப்பேன். எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு திருப்தியே இல்லைண்ணா, 40 வருஷம் உங்களை கட்டின்னு என்ன கட்ட போயிட நன்னா இருக்குடே, அதுக்காக சொல்லலை, இது நன்னா இருக்கு, இன்னும் இது பண்ணால் நன்னா இருக்கும் அப்படின்னு அவர் மேனேஜ் பண்ணுவார். அது போயிட்டு இருக்கு 45 20 55 இயர்ஸா. நாக்கு என்ன பண்ணுறது, நன்னா காட்டி கொடுக்கறது. என்னத்தை இல்லையா, ரசத்தை. புரியுறதா? இதெல்லாம் எதனால் இருக்கிறது? இதெல்லாம் லைவாக வேலை பண்ணுறதே. கரெக்டா? காது வேலை பண்ணுறது, காதுனா இந்திரியம் வேலை பண்ணுறது. எதனால் வேலை பண்ணுறது? மனசுனால. கரெக்டா? மனசும் லைட்டாக இருக்கிறது. எதை லைட் பண்ணுறது? மனசு இல்லையா? இந்திரியமெல்லாம் வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? மைண்டு வேணும். அதனால் ஐடியா என்னன்னாக்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போட்டுவிட்டு அவருக்கு சாப்பாடை கொடுங்க. இந்த பக்கம் சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே. இந்த இந்திரியம் பிஸியாக இருக்குல்ல, இது கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா மைண்ட் எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டாலும் அன்றைக்கி சாப்பிட்ருவார். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் ஓடின்னு இருக்காங்க. புரியுதா? மைண்டு எதை பண்ண சொல்கிறதோ இந்திரியம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். அஃப்கோர்ஸ் மைண்டு இருந்தால் தான், சூக்ஷ்ம அந்தக்கரணம் இருந்தால் தான் பாக்கிய இந்திரியங்கள் வேலை செய்யும். ஃபண்டமெண்டல் பேசிக் பாலபாடம். அப்போ மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இந்திரியங்களை. கரெக்டா? அதுக்கப்புறம் மைண்டுடைய அந்த சூக்ஷ்மத்துவம் தான், அந்த சேத்தனத்துவம் தான் இந்திரியங்களை சேத்தனமாக வேலை செய்ய வைக்கிறது. சேத்தனம்னா லைவா, சென்சியண்டா. கரெக்டா? தேர்ஃபோர் இதுக்கெல்லாம் லைட் என்னது? மைண்டு. இப்படி பார்த்துட்டே வருவோம். மைண்டு வேறு ஏதோ யோசனையாக இருக்கும். நம்ம இப்படி கையில் ஆட்டுவோம், அவர் போயிட்டே இருப்பார். என்னடா என் முன்னாடி வந்துட்டு பார்க்காம போகிறேன், நான் உன்னை பார்க்கவே இல்லையே. அவர் கண்ணு என்னை பார்க்கும், மனசு எங்கே இருக்கும்? எங்கேயோ இருக்கும். சில பேர் கிளாஸ்லேயே அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பா. ஆனால் அவள் என்ன தான் பார்க்குறாளா இல்லை வேறு ஏதாவது பார்த்து யோசிச்சுட்டு இருக்காளா சொல்ல முடியாது. ஆனால் அவள் கிளியராக அப்படியே இருப்பாள். எப்போ தெரியுமா? டக்குன்னு எல்லாரும் சிரிப்பா, அவர் மட்டும் அப்படி சிரிக்க மாட்டார். அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார். அப்போ கவனிக்கலை, வேற எங்கேயோ இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் மைண்டு பின்னாடி இருக்கிறது. புரியுறதா? அப்போ மைண்டு இந்திரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் கான்ஷியஸ்னஸ். புரியுறதா? எல்லாம் கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை, அது இதே விஷயத்தை அடுத்த மந்திரத்தில் உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அங்கேயும் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த சாட்சி சைத்தன்யம் எப்படி இருக்கிறது? ஹிரண்மயே பரே கோஷே. ஹிரண்மயே பரே கோஷே. ஹிரண்மயே பரே கோஷே. கோஷானா எங்கே கேள்விப்பட்டிருக்கேலோ? பஞ்ச கோஷா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? இதில் ஹிரண்மய பரகோஷா. என்னது? எந்த கோஷாவை சொல்றது? விஞ்ஞானமய கோஷா. ஏன் விஞ்ஞானமய கோஷா இல்லையா? இந்த விஞ்ஞானமய கோஷால தான் என்ன ஆத்ம சைத்தன்யமானது மேக்சிமம் பிரதிபலிக்கிறது. எப்படி? ஐ ஆம் நான். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? நான் செஞ்சேன், நான் செய்கின்றவன். ஐ எம் த டூவர், ஐ எம் த கர்த்தா, ஐ எம் த போக்தா. இதெல்லாம் எதோடைய ஃபேக்கல்ட்டி? புத்தியோடைய ஃபேக்கல்ட்டி. விஞ்ஞானமய கோஷா. எங்க மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது? விஞ்ஞானமய கோஷா. எங்க அறிவு ஏற்படும்? தெளிவு எங்க ஏற்படும்? ஓ எஸ், நாங்கிறது
என்ன, கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது, சரீரம் கிடையாது, மனசு கிடையாது, நான் ஆத்மா அப்படின்னு எங்கே ஏற்படும்? புத்தியில தான் ஏற்படும், விஞ்ஞானமய கோஷம். அதனால் அது பரே கோஷே, பரே கோஷே. ஹிரண்மயே, ஹிரண்மயன்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஹிரண்யம் அப்படின்னா ஜென்ரலாக தங்கத்தை குறிக்கிறது. ஹிரண்யம் அப்படின்னா எது பிரைட்டாக எஃபல்ஜென்ட்டாக ஒளிர்மயமாக இருக்கிறதோ அது ஹிரண்மயே. ஏன் அங்கே ஹிரண்மயே? விஞ்ஞானமய கோஷக்கு ஏன் ஹிரண்மயே இல்லையா? சாட்சி சைத்தன்ய பிரதிபிம்பக ரூபேன அப்படி அஸ்தி. அப்படி வேண்டாம், சாட்சி சைத்தன்ய பிரதிபிம்பக ரூபேன அஸ்தி. இன்னொன்று இருக்குன்னு தோணும் நமக்கு, அப்படி இல்லை. பிராணசரீர நேதா, எங்கெல்லாம் அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அங்கே என்னது? ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ரிஃப்ளெக்ட் ஆகிறது, சரீரம் இருக்கிறது அப்படின்னு துவைத்தத்தில் பார்க்கும்போது சிதாபாசகா சொல்லுவோம், ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். கரெக்டா? ஓ, சன்லைட் இருக்கிறது, மூன்லைட் இருக்கிறது. விசாரம் பண்ணினா மூன்லைட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது, அதனால் சிதாபாசம்னு ஒன்று தனியாக கிடையாது. டெம்பரரியாக புரியறதுக்காக சொல்கிறது. தேர்ஃபோர் அதனால் பிரைட். அப்போ தேர்ஃபோர் ஹிரண்மயேன்னா ஃபஸ்ட்டு எது பிரகாசமாகிறது? நம்மளுடைய அந்த கரணம். புரியுறதா? அதனால் அது ஜோதிஷாம் ஜோதிஹி. தேர்ஃபோர் பரே கோஷே. கரெக்டா? அப்போது கர்ப்ப கிரகம் எது? ஹிருதய குகை சொன்னால் எதை குறிக்கிறது? இரண்மயே கோஷே, விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கிறது. மைண்டு சொன்னால் என்ன பண்ணணும் இல்லையா? ப்ரிடாமினண்ட்டாக மைண்டு சொன்னால் விஞ்ஞானமய மனோமயத்தை எடுத்துக்கணும். இது அஃப்கோர்ஸ் ஆனந்தமயம் நேச்சுரலாக இருக்கிறது அங்கேயும். சரியா? அப்போது நேச்சுரலாக என்ன? பிரதிஷ்டாஸ்தானஹா, பிரதிபிம்பிகஸ்தானஹா. புரியுறதா? சரீர பாடியில் ஏன் டைரக்டாக சைத்தன்யம் இல்லை? ஏன் ஃபிசிக்கல் பாடியில் ஸ்தூல சரீரம்ல ஏன் இல்லை? ஏன் சூக்ஷ்ம சரீரம்ல இருக்கு இல்லையா? பிரதிஷ்டிதா என்னன்னு பார்த்தோம். பிரதிஷ்டா பார்க்கும்போது சூக்ஷ்ம சரீரத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு பார்த்தோம். ஸ்தூல சரீரத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகும்? செத்தே போக முடியாது. எங்கேயாவது நான் போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறவா இருக்கா. வயசானவாளை கேட்டேன்னா பட்டக்குன்னு போயிட்டா நன்னா இருக்கும். அப்படி ஆகாது. அப்புறம் பட்டக்குன்னு போகிறதுனா என்ன? சூக்ஷ்ம சரீரம் பிரிஞ்சு போகிறது. ஷரீர நேதா. தேர்ஃபோர் இங்கே சூக்ஷ்ம ஷரீரிக சிதாபாச ரூபேன விஞ்ஞானமய கோஷ பிரதிபிம்பிகா சாட்சி சைத்தன்யமாக உபலப்தி ஸ்தானம் அங்கே இருக்கிறது. அதுதான் இருப்பிடம் சொல்லலை, அங்கே பிரதிபிம்பிக்கிறது. அங்கே ஏற்படக்கூடிய பிரதிபிம்பம் நன்னா பளிச்சுன்னு இருக்கு. லொக்கேஷன் சொல்லிட்டா லிமிட்டட் ஆகிடும் ஸ்பேஸ் வைஸ். இங்கே என்ன? எல்லாமாகவும் இருக்கிறது, அந்த இடத்துல பளிச்சுன்னு வெளிப்படுறது, ரெஃப்ளெக்ட் ஆகிறது. புரியுறதா? தேர்ஃபோர் ஹிரண்மயே பரே கோஷே. அப்படி என்ன? அதனால் இந்த சைத்தன்யமானது அதுதான் எப்படி இருக்கிறது? ஜோதிஷாம் ஜோதிஹி. அதை யாரு அப்படி இந்த பரமாத்மாவை இல்லையா, பரமாத்மாவை ஹிரண்மயே கோஷே அல்லது விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி, அது எங்க? ஹிரண்மயே பரே கோஷே. அப்படி யாரு ஆத்மவிதா, யாரு தத்யது, தத்யது தத்துனா பிரம்மன், பிரம்மனை இப்படி யாரு தெரிந்து கொள்கிறானோ ஆத்மவிதோஹா விதுஹு, ஆத்மவிதோ விதுஹு. அப்படி தெரிந்து கொண்டவன் ஆத்மாவை தெரிந்து கொண்டவனாகின்றான். பரமாத்மாவை தெரிந்து கொண்டால் தெரியறதுன்னா என்ன? பரமாத்மா முன்னாடி வந்து அப்படி சங்கு சக்கர கதாதாரோட இல்லை திரிசூலத்தோட நிற்கிறது இல்லை. அப்படி இருந்தால் என்ன ஆகிடும்? உமாதேவி ஞாபகம் இருக்கா இல்லையா? உமாதேவி யக்ஷ ரூபம் ஞாபகம் இருக்கா? அது என்ன ஆகிடும்? உனக்கு வேறான ஒரு ஈஸ்வரன் ஆயிடும். அந்த ஈஸ்வரன் மித்யா, அனாத்மா, ஆப்ஜெக்ட். இங்க எப்படி இருக்கிறது ஈஸ்வரன்? பிரதிபோத விதிதம் மதம். திரும்பி ஒரு வாட்டி எப்படியாவது கேனோபனிஷத்து கேட்டுடுங்கோ, எழுதிடுங்கோ.
பிரதிபோத விதித்தம் மதம். ஒரு எண்ணங்களை ஒளி செய்கின்ற விஷயமாக இருக்கிறது. அப்படி பரமாத்மாவை ஜோதிஷாம் ஜோதியாக, ஹிரண்மயே பரேகோஷி சாட்சி சைத்தன்யமாக தெரிந்து கொண்டால் ஆத்மா அதுதான் தெரிந்து கொண்டவன். தேர்ஃபோர் நான் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? பரமாத்மா ஆயிடும். பிரம்மவிதா ஆத்மவிதா பவதி, ஆத்மவிதா பிரம்மவிதா பவதி. இது உங்களுக்கு இந்த சம்ஸ்கிருதம் புரியுது இல்லையா? ஆத்மாவை தெரிந்து கொண்டால் பிரம்மனை தெரிந்ததுக்கு சமம், பிரம்மனை தெரிந்து கொண்டால் ஆத்மாவை தெரிந்து கொண்டதுக்கு சமம். அப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னை தெரிந்து கொண்டதுக்கு சமமாகிறது, அங்க முடிக்கணும். சரி, எப்படி ஜோதிஷாம் ஜோதிஹி? ஏ ரொம்ப ஃபேமஸ் மந்திரம். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹ தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஹாரதி எடுக்கும்போது அவர் அங்கே சொல்லுவார். நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருப்போமா? கேட்காது நமக்கு. ஆனால் இது பல உபநிஷத்தில் வரக்கூடிய மந்திரம். என்ன மந்திரம்? நதத்ர சூர்யா சந்திர தாரகா வித்யுதா அக்னி இல்லையா? துவமேவ தமேவ பாந்தி அனுபாதி சர்வம் தஸ்ய வாசா சர்வமிதம் விபாதி. வண்டர்ஃபுல் மந்திரம். என்ன சொல்றது? ஜோதிஷாம் ஜோதிஹி, எல்லா ஜோதிக்கும் இது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே உதாரணத்தோட சொல்றது. ஏகஸ்லோகின்னு ஒன்று இருக்கிறது, உபநிஷத்தில் வருது. ஏகஸ்லோகி எப்படி ஆரம்பிக்கும்? ஜோதினா என்ன அப்படின்னு கேள்வியோட ஆரம்பிக்கிறது. என்ன ஜோதி? பக்தாத்து பொண்ணு, என் பேத்தி. ஜோதினா லைட்டை குறிக்கிறது, ஒளியை குறிக்கிறது. அப்போ கண் ஜென்ரலாக பகலில் எது ஜோதினா சூரியன் ஜோதி. சூரியன் இல்லாத போது எது ஜோதி? சந்திரன் ஜோதி. சந்திரனும் இல்லாத நேரத்தில் எது ஜோதி? இல்லையா? இதெல்லாம் ஓகே, இப்படி வரணும். இதெல்லாம் ஜோதின்னு எது தெரிஞ்சுக்கிறது? சந்திரன் சூரியன் எப்படி? கண்ணு பார்க்கறதுனால சூரிய சந்திரன். கரெக்டா? அப்போ கண்ணு மூடி இருந்தால் எது ஜோதி? வாக்கு ஜோதி. வாக்குனால தெரியாது. இப்போ வாக்கும் இல்லாத நேரத்தில் மனசு ஜோதி. மனசு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியறது? அந்த ஜோதி சாட்சி, அதுதான் ஜோதி. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் சயின்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? செல்ஃப் இல்லூமினிங் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டா? அதுவே மற்ற விஷயங்களை ஒளிர் செய்யும், இல்லூமின் பண்ணும். கரெக்டா? அப்ப சூரியனை யார் இல்லூமின் பண்றா? கண்ணு பண்றது. கண்ணு யாரை இல்லூமின் பண்றா? மனசு பண்றது. அப்ப கண்ணு, மனசு அல்லது எல்லா இந்திரியங்கள், மனசு எல்லாம் என்ன ஆயிடுறது? ஆல்சோ ஜோதிஹி. இது எல்லாம் ஏன் ஜோதியாக இருக்கிறது? இதெல்லாம் டெக்னிக்கலி பார்த்தோம்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மனசு, இந்திரியங்கள், இந்த சூரிய சந்திரன்லாம் எங்கேருந்து வந்தது? இல்லையா? எங்கேருந்து வந்தது? மைண்ட்லேருந்து இல்லை. எப்படி வந்தது? சிருஷ்டி எப்படி வந்தது? பஞ்சபூதம் இதெல்லாம் மேட்டர், மாயா, அவ்யக்தத்திலேருந்து வியக்தம். இந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்தது இல்லையா? எப்படி ஸ்தூல தேகம் வந்தது, எப்படி சூக்ஷ்ம தேகம் வந்தது, எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்படி சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்தது, இதெல்லாம் இனர்ட் மாயா இல்லையா? ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கிறது? ஜோதியாக இருக்கிறது. அப்போ இதுக்கு சேத்தனம் எங்கேருந்து வந்தது? இல்லையா? அப்போ அந்த ஜோதிஷாம் ஜோதிஹி எப்படிப்பட்டது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் தத் பிராணஸ்ய பிராணஹ. கரெக்டா? அப்போ சூரியனுக்கு சூரியனாக, சந்திரனுக்கு சந்திரனாக, நட்சத்திர தாரகங்களுக்கு தாரக நட்சத்திரனாக,
இதெல்லாம் எதனால் இதெல்லாம் சைத்தன்யமாக இருக்கிறது, சேத்தனமாக இருக்கிறதுன்னா ஆத்மானால. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்வப்பிரகாஷ செல்ஃப் இல்யூமினிங் விஷயம் எது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம், ஏக சைத்தன்யம். எது ஒரே ஒரு சைத்தன்ய வஸ்து எது அப்படின்னா ஆத்மா. மற்றதெல்லாம் எப்படி எப்படி வெந்நீர் சுடுறதோ, மற்றதெல்லாம் எப்படி பாரோடு சைத்தனம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னாகும், நெருப்பு சூடா இருக்கிறது. நெருப்பு எதனால சூடா இருக்கிறது கேட்டா என்ன பதில் சொல்லுவேல்? நெருப்பு எதனால சூடா இருக்கு? இவ்வளோ நாள் நான் கிச்சனில் எவ்வளோ எக்ஸ்பர்ட் தெரியுமா? இதை நான் கேட்கவே இல்லையே. கேஸ் ஆயிடுத்துன்னா எனக்கு தெரியாது, கேஸ் வாசனை வந்தால் எனக்கு தெரியாது, கேஸ் தான் நெருப்புன்னு தெரியாது. நெருப்பு ஏன் சூடாக இருக்குன்னு எனக்கு தெரியலையே. எது சூடாக இருக்குமோ அது நெருப்பு. கரெக்டா? நெருப்புன்னா சூடு, சூடுனா நெருப்பு, அவ்வளோதான். சிம்பிள் நேச்சர் அது. இப்போ நெருப்பு ஸ்வய சூடு சொல்லலாம் இல்லையா? செல்ஃப் ஹீட், செல்ஃப் ஹாட், ஏதாவது சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். வெந்நீர், வெந்நீர் சூடாக இருக்கே, வெந்நீர்லேயும் ஹீட் இருக்கே. எப்படி? நெருப்பு சுட்டு ஜலத்தை சுட வைக்கிறது. கரெக்டா? தேர்ஃபோர் நெருப்பில் இருக்கக்கூடிய சூடு தன்மை பாரோடு ஹீட் சொல்லலாம் இல்லையா? அதுபோல சூரிய, 5 விஷயம் மந்திரத்துக்குள்ள. சூரிய, சந்திர, நட்சத்திர, நட்சத்திரம் சொல்லியிருக்கா, தாரகம் சொல்லியிருக்கு. தாரகம்னா நட்சத்திரம். வித்யுதா, வித்யுத்தன என்ன? இடி, லைட்னிங். அப்புறம் என்ன? எவ்வளோ ஆச்சு? 4 ஆச்சா? அக்னி. ந தத்ர பாதி, ந தத்ர சூரியः பாதி, ந தத்ர சந்திரः பாதி, ந தத்ர தாரகः பாதி, ந தத்ர வித்யுதः பாதி, குதஹ ந தத்ர அக்னி பாதி. அப்படி கேட்குற. அயம் அக்னி பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் சூரியனாக இருக்கிறதுக்கு ஜோதிஷாம் ஜோதி சைத்தன்யம். அப்போ அந்த சூரியனால எப்படி, அந்த சூரியனால எப்படி ஆத்மாவை ஒளிர் செய்கின்ற முடியும்? சந்திரனால எப்படி ஆத்மாவை வெளிப்படுத்த முடியும்? நட்சத்திரத்தினால எப்படி ஆத்மாவை வெளிப்படுத்த முடியும்? இடினால எப்படி ஆத்மாவை வெளிப்படுத்த முடியும்? இதெல்லாம் வெளிப்படுறது என்றால், இதெல்லாம் ஜோதியாக இருக்கிறது என்றால், ஜோதி ஸ்வரூபம் ஸ்வயம் ஜோதி ஆத்மாதான் காரணம். தேர்ஃபோர் சூரியனால ஆத்மாவை காட்டி கொடுக்க முடியாது, சூரியனால ஆத்மாவை இல்யூமின் பண்ண முடியாது. பிட்வீன் சூர்யா அண்ட் சந்திரா மூன் லைட் எப்படி வருது? சந்திர வெளிச்சம். சந்திரன்னா என்ன அர்த்தம்? சந்திரன் அப்படி சொன்னோன்னா சூரிய வெளிச்சம் அங்கே பட்டாதான் அங்கே சந்திரன் தெரியும். இல்லைன்னா அமாவாசை அப்படி சொல்லிடுவோம். அமாவாசைக்கு சந்திரன் இருக்கு பாரு சொன்னா நம்ம அபிராமி பட்டரா இருக்கணும். அப்போ கூட என்ன, அம்பாள் தான் சந்திரனாக தோன்றுறாங்க இல்லையா? சரி, அது ஒரு விஷயம். ஆனால் அமாவாசைக்கு சந்திரன் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் கிடையாதுன்னா சந்திரன் இல்லாமல் போல, அந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் ஏற்படலை. அப்படி அந்த ஓகே, சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் வெளிச்சம் இருக்கே, சந்திரன் வெளிச்சத்தினால சூரியனை காட்டி கொடுக்க முடியுமோ? எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிறதோ அந்த ரெஃப்ளெக்டான விஷயம் எதனால் ரெஃப்ளெக்ட் ஆகப்படுகிறதோ அதை காட்டி கொடுக்க முடியுமா? கண்ணாடியிலேருந்து பட்டு ரூம் வெளிச்சமாக இருக்கிறது, இந்த ரூம் வெளிச்சத்தை வச்சு கண்ணாடி வெளிச்சத்தை வச்சு சூரியனை வெளிச்சப்படுத்த முடியுமோ? தேவையில்லை. சூரியனால, சந்திரனால, நட்சத்திரத்தினால, மின்னல்னால, இடினால, லைட்னிங்னால ஆத்மாவை பிரகாசிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் அயம் அக்னிஹி
பகவானுக்கு ஆரத்தி காட்டும்போது இங்கே பாரு, உன்னால தான் எல்லாமே ஒளிர்படுகிறது. ஏன்னா கர்ப்ப கிரகத்தில் பகவான் யாரு? சச்சிதானந்த ரூபா, சைத்தன்ய ரூபா. இந்த அக்னி எப்படி உன்னை ஒளிர் காட்ட முடியும் அப்படின்னு அக்னியை காட்டி, நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் அப்படி சொல்ற. புரியுறதா? அப்போ ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆயிரத்தா டைமு முடிச்சிடலாம், 2 minutes. ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய சைத்தன்யமாக இருக்கிறது. கரெக்டா? அது 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 ஏற்படுறதுனால என்ன ஆகிறது? பிரதிபோதா. ஃபண்டமெண்டல் என்ன ஆகிறது? போதம்னா போதை இல்லை. இப்போ இருக்கோமே, முடிஞ்சிருமா? முடிஞ்சிருதா? ஒரு எண்ணத்தையும் எது காட்டி கொடுக்கறது இல்லையா? எண்ணம் இருக்கு இல்லைன்னு தெரியறது இல்லையா? சைத்தன்ய. அந்த மைண்டானது இல்லையா சென்ஷியன்ட் ஆகி லைவ் ஆகி இந்திரியங்கள் லைவ் ஆகிறது. இந்திரியத்தினால சர்வ பிரபஞ்சம், சூரிய சந்திர எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் எனக்கு தெரியும். தேர்ஃபோர் எதனால் எல்லாம் தெரியப்படுகிறது? தெரிஞ்சுக்கின்றவன் யாரு சொன்னா அல்டிமேட்டா ஆத்மா. அப்போ அல்டிமேட் சப்ஜெக்ட் ஆத்மா. கரெக்டா? மைண்ட் ஆல்சோ சப்ஜெக்ட். ஏன்னா பலவிதமான ஆப்ஜெக்ட் மனசுல தெரியறதே. ஆனா மைண்ட் என்ன ஆகிறது? மைண்டு ஆப்ஜெக்டா இருக்கு. கரெக்டா? ஏன்னா மனசு உங்களுக்கு தெரியுது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்ட சப்ஜெக்ட்? எது ஆப்ஜெக்டாகவே ஆக முடியாதோ அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். புரியுறதா? தேர்ஃபோர் கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னது? சைத்தன்யம் சொன்னா செல்ஃப் எவிடென்ட். எப்படி தீபமானது அதுவே தன்னை வெளிப்படுத்துகிறதோ, அதை வெளிப்படுத்துறதுக்கு வேற ஒரு விஷயம் தேவையில்லையோ, அதனால் கான்சியஸ்னஸ் ஆத்ம சைத்தன்யம். அதனால் சூரிய சந்திர தாரக வித்யுதா அக்னிஹி அபி என்ன ஆகிறது? இதெல்லாம் தெரியப்படுகிறது. அதனால் இவைனால் ஆத்மாவை பிரகாசிக்க வைக்க முடியாது. ந பாதி. இதுல என்ன, இந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிக்கணும்? இந்திரியா மனஹா எல்லாத்தையும் போத்துக்கணும். வாக்கு இந்திரிய மனஹா. பிராதர் பஜாமி மனசா வச்சசாமகம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலாயதனுக்ரஹேன யம் நேதி நேதி வச்சனைர்நிகமா அவோச்சுஹு தம் தேவ தேவமஜமச்சுத மாஹுரக்ரியம். இதை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், இப்படியே பார்க்குறது நல்லா இருக்கே கேட்கறதுக்கு. பிராத்தஸ்மரணம்னு சங்கரருடைய ஸ்லோகம், 3 ஸ்லோகம் தான். அதை கடைசியாக எடுக்கணும்னு வச்சுருக்கேன் கிளாஸ். புரியுறதா? தம் ஏவ பாந்தம், நீதான் பாந்தம், நீதான் பாதி ஸ்வரூபம். பாத்தின்னா பிரகாஷஸ்வரூபம், ஜோதி ஸ்வரூபம். புரியுறதா? ஜோதிமயமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். தமேவ பாந்தி. மிச்சதெல்லாம் எப்படி? அனுபாதி. உன்னை சார்ந்து உன்னிடத்திலிருந்து சேத்தனத்தை உன்னுடைய பிரகாசம் அங்கே பிரதிபலிக்கிறதுனால மிச்சதெல்லாம் அனுபாதியாக இருக்கிறது. உன்னை எதையும் பிரகாசிக்க வைக்க முடியாது. ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம சைத்தன்யத்தை. இதோடைய முடிவை நான் அடுத்த கிளாஸ் பார்த்துட்டு, நாளைக்கு பார்த்துட்டு, டுமாரோ தெர் இஸ் அ சேம் டைம் சேம் கிளாஸ் ஹியர். நாளைக்கு முண்டகோபனிஷத்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸோ கரெக்டாக நோட்ஸ் கொடுத்துட்டா பாருங்க இல்லை? அப்போது லாஸ்ட் டைம் உங்களை வருஷப்பரப்பு பண்ணிக்க டிஸ்டர்ப் பண்ணலை, ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஓகே, காத்தால முடியாது, சாயந்தரம் எல்லாம் இது பிரதோஷமெல்லாம் இருக்கிறதுனால அன்றைக்கி ஒன்றும் பண்ணலை. அதனால் என்ன ஸ்டாப் கேப் அப்படின்னாக்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, நாளைக்கு இதே 7 மணிக்கு தொடரும். அதே மாதிரி அடுத்த வாரமும் டியூஸ்டே வென்ஸ்டே வச்சுக்கலாம். புரியுறதா? அப்போ டுமாரோ சேம் டைம் முண்டகோபனிஷத் கிளாஸ். ஆஃபீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொல்லிடணும். இந்த வாரம் அடுத்த வாரமும் கொஞ்சம் டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது, பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு மெசேஜ் இப்போவே போட்டுடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. புரியுறதா? 2வது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை நீங்கள் லீவ் எனக்கு கொடுத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 படை வீட்டில் வேதாந்த சாரம் கிளாஸ் இருக்கும்.
என்ன டைமில் இருக்கும்? அது ரொம்ப கோடியில் இருக்கிறதுனால, இருட்டாய் கஷ்டப்பட்டு கிளம்புறதுனால, அது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால 6:15லேருந்து 7:15. சரியா? ஆஃபீஸில் இருக்கிறவா பூர்வம் எழும்புறது என்ன பண்ணணும்னா, என்ன கண்டிப்பாக நான் போயே ஆகணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, பொய் சொல்லிவிட்டு வாங்கோ. இந்த பொய் சொன்னால் எக்ஸ்ட்ரா புண்ணியம்தான் கிடைக்கும், பாப்பம் கிடையாது. ஏன்னா கிளாஸுக்காக வரையல். தேர்ஃபோர் ஃப்ரைடே 6:15 7:15 6 படை வீடு. 7 to 8னா ரொம்ப லேட் ஆகிடுறது, ஆட்டோ கிடைக்கிறது, இது கிடைக்கிறது எல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. புரியுறதா? அதனால் அந்த நேரத்தில் வீக் டேவாக இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்கு. சரியா? அப்புறம் என்ன, 10ஆம் தேதி அன்னைக்கு ராமநவமி. 10ஆம் தேதிக்கு நமக்கு இங்கே கிளாஸ் இருக்கும், உள்ளகரத்தில் இருக்கும். ராமர் அபிஷேகம் பண்ணி அங்கே பூஜை பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போகலாம். ஒரு 15 minutes பூஜை பண்ணுங்க அட்லீஸ்ட். ஸோ அன்றைக்கி அங்கே இருக்கும். சரியா? நான் இதுக்காக கிளாஸுக்காக நான் வந்துட்டு திரும்பி போக போகிறேன். அப்படி ஏற்பாடு. சரியா? வாங்கோஜி. இப்போ கிளியராக நாளைக்கு டெம்பரரியாக என்ன பண்ணோம், இப்போ போய் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாளைக்கு இங்கே அதே டயத்துக்கு வந்துடணும். ட்ரைலாம் பண்ணக்கூடாது, வந்துடணும். சரியா? அறிவோம்.